பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, திகையாதே, கலங்காதே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு வாக்குத்தத்தத்தை யோசுவாவுக்கு செய்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான பயத்தோடு கூட இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அநேக காரியங்களை குறித்து நம் பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட நாம் இருப்போமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க, தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்களை கொண்டு வந்து நாம் ஆசீர்வாதம் இராதபடிக்கு பிசாசு காரியங்களை செய்வார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எந்த விஷயத்திற்காக இந்த நேரத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட நீங்கள் நேசிக்கணும். அவரை முழுமையாய் நீங்கள் நம்பும்போது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வேதத்தில் நம்ம பல காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவர் சிஷ்யரை பார்த்து கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். உங்களுக்கு கடுகள விசுவாசம் இருந்தால் ஒரு மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மரத்தை பார்த்து நீ வேரோடு கூட பிடுங்கி கொண்டு போய் நீ சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், இது எல்லாத்திற்கும் ஒரு முடிவு என்னன்னா, நாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அவர் ஜெயத்தை கொடுப்பார், எனக்கு ஒரு நாளும் எனக்கு அவர் தோல்வியை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்கும் போது ஆண்டவரோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களோட சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நீங்கள் நம்பும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். God bless you.